ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சூப்பரான பிஸ்னஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த பிஸ்னஸ்க்கான நீட் டெய்லியும் இருக்க பொருளாகவும் இது எல்லார் வீட்லையும் யூஸ் ஆகிற பொருளாகவும் இருக்கிறதால இதுக்கான டிமாண்ட் எப்போதுமே இருந்துட்டு தான் இருக்கும். இந்த பிஸ்னஸ் நம்ம 2 டைப்பில் பண்ணிக்க முடியும். அதே போல் இந்த பிஸ்னஸ்க்கான இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தோம்னா லோ இன்வெஸ்ட்மெண்ட்லையும் பண்ணலாம், ஹை இன்வெஸ்ட்மெண்ட்லையும் பண்ணலாம். இதுக்காக பெரிய ஃபேக்ட்ரி செட்டப்பில் நம்ம பண்ணியிருக்கணுன்ற அவசியம் இல்லை. சின்ன கடையை எடுத்து நம்மளே இந்த பிஸ்னஸை சூப்பராக பண்ணிக்க முடியும். லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் டெய்லியும் 3000லேருந்து 4000 ரூபாய் வரைக்குமே சுலபமாக நம்மளால் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குது. இந்த பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண பெருசாக குவாலிஃபைடாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இருக்க அந்த பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண ரா மெட்டீரியல் எங்கே வாங்கலாம், அதோட ப்ராசஸ் என்னன்னு தெளிவாக சொல்லியிருக்கோம். இந்த பிஸ்னஸில் பாசிட்டிவ் என்ன, ட்ராபேக் என்னன்னு கிளியராக சொல்லியிருக்கோம். அப்புறம் ப்ராஃபிட் டீட்டெயில் பற்றி ஷேர் பண்ணியிருக்கோம். அதிக சேல்ஸ் கிடைக்க சூப்பரான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருக்கோம். ஸோ வீடியோ எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே புதுமையான வழியில் எக் பிஸ்னஸ் எப்படி நம்ம பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கலாம். நார்மலாக எக் பிஸ்னஸ் நம்ம 2 டைப்பில் பண்ணிக்க முடியும். ஒன்று, நீங்கள் ரீட்டைல் ஷாப் வச்சு நீங்கள் ஷாப்பில் சேல் பண்ணிக்க முடியும். அப்படி பண்ணுறப்ப நார்மல் எக் மட்டும் இல்லாமல் நாட்டுக்கோழி எக்கு, ஹைப்ரிட் எக்கு, கருங்கோழி எக்குன்ற மாதிரி வெரைட்டியாக நம்ம சேல் பண்ணலாம். நல்ல ரீச் இருக்கும், நல்ல சேல்ஸும் கிடைக்கும். அப்படி நம்ம பண்ணுறப்ப இன்குபேட்டரில் நாட்டுக்கோழி முட்டையை வச்சு குஞ்சு பொறிக்கிறவங்க கூட நாட்டுக்கோழி முட்டை டைமிங்க்கு சப்ளை பண்ணிங்கன்னா அதுவுமே நல்லா சப்ளை ஆகும். அப்புறம் நாட்டுக்கோழி முட்டையில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிக அளவில் இருக்கிறதால இதுக்கான நீடு அதிகமாக இருந்துட்டு தான் இருக்கும். இதே போல் இன்னொரு டைப் நம்ம பார்த்தோம்னா நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் எடுக்கலாம். அப்படி பண்ணுறப்ப லோக்கலில் இருக்க கேட்ரிங் டீம், மளிகை ஷாப், பெட்டி ஷாப்ஸ், ஹோட்டல், பேக்கரிஸ்க்கெல்லாம் நம்ம சப்ளை பண்ணிக்க முடியும். இந்த பிஸ்னஸில் நம்ம முட்டை நாமக்கல் சைடில் ஏகப்பட்ட ஹோல்சேலர் இருப்பாங்க, அவங்கள கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அதுக்காக கூகுளில் எக்ஸ் செல்லரி நாமக்கல்னு சர்ச் பண்ணாலே கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். அப்புறம் நீங்கள் நாட்டுக்கோழி எக்ஸ் நீங்கள் இருக்க ஏரியா சுற்றி இருக்க மக்கள்கிட்ட நல்ல ப்ரைஸ்க்கு வாங்கி வச்சும் ப்ராசஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அதுவும் நாமக்கல் சைடில் அதிக அளவில் நமக்கு கிடைக்கும். இந்த பிஸ்னஸ்க்கு நீங்கள் லைசன்ஸ்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ட்ரேட் லைசன்ஸ் தேவைப்படும். அப்புறம் ஃபுட் ரிலேட்டட் ப்ராடக்டாக இருக்கிறதுனால FSSAI சர்டிஃபிகேட் வேணும். அப்புறம் GST ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். நீங்கள் ஷாப் எடுத்து பண்ணிங்கன்னா அதுக்காக ரெண்டல் அக்ரிமெண்ட் போட்டு வச்சுக்கிட்டா லோன் அப்ளை பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ தேவைப்படும்னு பார்த்தோம்னா நம்ம ஷாப் ரெண்டலுக்கு எடுக்கிறப்ப 50,000லேருந்து 1,00,000 ரூபாய் வரைக்கும் அட்வான்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். இது பிளேஸ் டு பிளேஸ் வேரி ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் டாடா எஸ் எக் சப்ளை பண்ணுறதுக்கு எடுக்கிற மாதிரி இருக்கும். அது நார்மலாக 3,00,000 ரூபாய் கிடைக்கும். நீங்கள் ஃபினான்ஸில் எடுக்கிறப்ப ஸ்டார்டிங்கில் ஒரு 50,000 ரூபாய் பே பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஷாப் செட்டப்புக்கு ஒரு 10,000 ரூபாய் வரைக்கும் பண்ணிக்கலாம். அப்புறம் எக்கு ட்ரே நம்ம ஒரு பிளாஸ்டிக் ட்ரே 15 ரூபாயிலேருந்து 20 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். அது ஒரு 300 ட்ரே நம்ம வாங்கினோம்னா தோராயமாக 7,000 ரூபாய் வரைக்கும் எக்ஸ்பென்ஸ் ஆகும். ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப 2,00,000 ரூபாய் கையில் வச்சுருந்தோம்னா தாராளமாக இந்த பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதில் ஒர்க்கர் சேலரி, டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்லாம், ரன்னிங் காஸ்ட்டில் எக்ஸ்பென்ஸ் பார்த்துக்கலாம். நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் பண்ணுறப்ப ஒரு முட்டைக்கு 25 காசு 30 காசுன்னு தான் ப்ராஃபிட் வச்சு நம்மளால் பண்ண முடியும். அப்படி பண்ணுறப்ப ஒரு நாளைக்கு 10,000 முட்டை வரைக்கும் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் தான் நல்ல கெயின் நமக்கு கிடைக்கும். 10,000 முட்டை நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறப்ப தோராயமாக 3,000 ரூபாய் வரைக்கும் கூட நமக்கு கெயினாக கிடைக்கும். இந்த பிஸ்னஸில் மார்க்கெட்டிங்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்ரிங் டீமுக்கு பல்காக எக்ஸ் அப்ளை பண்ணலாம். ஸோ கேட்ரிங் டீம் ஓனர்ஸை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் மளிகை ஷாப், ஹோட்டலில், பேக்கரிஸ்க்கெல்லாம் ரெகுலராக நம்ம சப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிறதால உங்கள் ஏரியாவை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 5 டிஸ்ட்ரிக்டை ஃபுல்லாகவே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கேட்ரிங் டீம் ஓனர்ஸ்னு எல்லாரையும் மீட் பண்ணி பெஸ்ட்டு ப்ரைஸ் சொல்லி ஆர்டர் எடுக்கலாம். அப்படி எடுக்கிறப்போ உங்களோட ப்ரைஸ் பெஸ்ட்டாகவும் உங்களோட டைமிங் பர்ஃபெக்டாகவும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரெகுலர் ஆர்டர்ஸ் கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. இந்த வீடியோவில் சொல்லியிருக்க விஷயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டவுட் எது இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.